இப்போ தான் நம்ம வந்து லாக்டவுனில் வந்து இருக்கோம். ஆனால் லாக்டவுனுக்கு முன்னாடி சென்னை எந்தளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து கொஞ்சம் நாள் ஆகுது. லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணது. லாக்டவுனுக்கு முன்னாடி போன இடம் சென்னையில் நமக்கு வந்து ரெகுலராக தெரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்னதாக இருக்கிற பார்க், அதுக்கப்புறமேட்டு மெரினா பீச்சு, அதுக்கப்புறமேட்டு பெசன்ட் நகர் பீச், அந்த மாதிரி இடம் தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு குளிர்ச்சியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா VGP Marine Kingdom அப்படின்னு சொல்லிட்டு கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த இடம் வந்து நமக்கு ஒரு சில்னஸ், அதாவது கூலிங்னஸும் அதிகமாக இருக்குது. அதே சமயம் வந்து உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த மீன்களாக இருக்கட்டும், இல்லை கடல்வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது, நல்ல ஒரு அமைதியை கொடுக்குது. அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும். இந்த ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு VGP Marine Kingdom வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு முட்டை மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கிற இடம், அதுக்குள்ளார அடங்கியிருக்கிற வந்து விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். VGP கிங்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து 500 rupees. ஸோ உள்ளார நமக்கு போகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஆக்சஸ் கார்டை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே போவோம். அந்த 500 rupees வந்து அங்கே டிடெக்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் உள்ளார என்ட்ரான் அப்படின்னா என்ட்ரிலே வந்து ஒரு rainforest எஃபெக்டில் அந்த செவிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயற்கையாக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கோ அந்த இடத்துல வந்து சில்னஸ் இருக்கிறதுனால அது வந்து ஒரு தனி ஃபீலே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு உயிரினம் அலிகேட்டர் கார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அலிகேட்டர் முதல்ல இருக்கு இல்லையா, அதோடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதோட பார்ட்டும், பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனோட பார்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சராக வந்து இது இருக்குது. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு உயிரினம் வந்து மீன் வகையில் சேர்க்கிறதா இல்லை முதல வகையில் சேர்க்கிறதான்னு தெரியல. இதெல்லாம் கடித்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நினச்சும் பார்க்க முடியல. அந்தளவு வந்து அழகாக இருக்குது, ஆபத்தாகவும் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி அண்ட் லைட்டாக மைல்டு மியூசிக் போட்டுட்டு அந்த மீனை பார்க்குறதுக்கு ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறையா வகையான மீன்கள்லாம் இங்கே இருக்குது. அங்கே போன உடனேயுமே மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்த மாதிரி மாறிடுச்சு, அந்தளவு தான் சொல்லணும். அண்ட் ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம அந்த தொட்டிக்குள்ளார வச்சிருக்கிற இடத்துல நடுவில் போய் நின்று அதை வந்து ரசிக்கலாம். அந்தளவு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன உயிரினே தெரியல, ஆக்சால்டெல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப புதுமையாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி ஒரு உயிரினமாக இது இருக்குது. ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மீன்களெல்லாம் பார்க்கும்போது. அந்த கூட வந்து நம்மளும் குழந்தையாக மாறி விளையாடும் போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு உள்ளார? கடலுக்குள்ள வரும்போது அது எஃபெக்ட்ல வேற உள்ள கொடுத்துருக்காங்க. அப்படியா? இப்படி இடிச்சிக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. அண்ட் மீன்கள் வகையெல்லாம் நிறையா வகைகள் இருக்குங்க இங்கே. இதை வந்து என்னென்ன இருக்குது பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர், டிஃப்ரெண்டான வகை எல்லாமே வந்து ஆழ்கடலில் இருக்கிற அந்த ஒரு மீன் வகையாக தான் இருக்குது எல்லாமே. அண்ட் இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீனெல்லாம் வச்சுருக்காங்க தொட்டியில். அண்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லலாமா, அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகும். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் நிறையா சின்னதாக தொட்டி, அப்புறம் கண்ணாடி கூண்டு எல்லாமே கட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்டான மீன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான ஒரு வகைகள்லாம் மீன்கள்லாம் இங்கே இருக்குது. கடலில் இருக்கிற எல்லா வகையான மீனையும் இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் இங்கே ஏசி இருக்கிறதுனால வந்து அது ஒரு மைல்டாக மியூசிக், அந்த தண்ணி வந்து அந்த கீழே விழுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அண்ட் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா சில மீன்லாம் இப்படி மேலாக நீங்கள் பார்க்கலாம், சிலதெல்லாம் கண்ணாடியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குகை மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு மீன் பாருங்கள், இந்த தொட்டியில் இருக்கிற மீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கார்ட்டூன் படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து சில மீன்கள்லாம் கொடுத்துச்சு. அதுலேயும் இந்த மீன் வருது பார்த்தீங்களா, இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பல்ட்டி போடும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னடா இது இப்படியும் வந்து இந்த மீன்லாம் வந்து விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தோணுச்சு. நமக்கு வந்து ஒரு குழந்தையாகவே மாறிட்டோங்க சொல்லப்போனால். அந்த கண்ணாடி தொட்டியாக இருக்கட்டும், ஓப்பன் தொட்டியாக இருக்கட்டும், இதில் இருக்கிற மீனுங்க விளையாடுறது, அந்த கலரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்டு அங்கே இருந்த குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக எகிரி குதிச்சுக்கிட்டு, அந்த பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லார் மனசுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிலதெல்லாம் ரொம்ப ஆழ்கடலில் இருக்கிற மீனுங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பாறை செட்டப்பு அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாம் என்ன வகைன்னே தெரியல, அவ்வளோ வந்து சூப்பராக வந்து
கேப்சர் பண்ணி பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நம்மலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா VGP கிங்டமுக்கு போகலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை என்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து போய் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் வரேன் உங்கள் கூட ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கு. அண்ட் இந்த குழந்தை வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இந்த மீனெல்லாம் வந்து அதை பார்த்துக்கிட்டு அதை ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட என்ஜாய்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு தனியாக வந்து மாறிடுச்சு. நம்ம வந்து டிவிலேயே பார்த்துட்டு அந்த விஷயத்தை நேரில் பார்க்கும்போது எந்தளவு இருக்கும் அந்தளவு ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஒரே லென்த்தாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி வந்தால் நல்லா சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகான காட்சி தான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. விதவிதமான மீனெல்லாம் இருக்குது. என்ன மீனே தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. எல்லா வகையான கடல் உயிரினமும் இங்கே பார்க்கலாம் வந்தோம் அப்படின்னா. அடுத்தது ஒரு என்னடா குருவி கூடு மாதிரி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்தா பாம்பு மாதிரி இருந்துச்சு. என்னடா பாம்பெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போட பார்த்தா தான் இது வந்து ஈல் வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போட்டிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு இது பண்ணுறது எல்லாமே பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி தான் இருக்குது. சும்மாவே எனக்கு தண்ணினா வந்து பயம். இந்த மாதிரி ஒரு மீனெல்லாம் நான் வந்து தண்ணியில் பார்த்துட்டேன் அப்படின்னா சுத்தம் முடிஞ்சிச்சு கதை. அந்த மாதிரி தான் இதோடைய ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து வாயை திறந்துக்கிட்டு இவன் நெளிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது 100% எனக்கு பாம்பை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அண்ட் இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டிங்ரே. எவ்வளோ தைரியமாக வந்து மேலே கேமராவை தொட்டிட்டு போகுது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இதோட வால் அடிச்சிச்சு அப்படின்னா இல்லை இதுலேருந்து ஒரு மை மாதிரி ஒரு வீசும், அது வீசுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருக்கேன் சில வீடியோஸில். அண்ட் இந்த மீனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இதோட வாய் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதோட உடம்புக்கு கீழே தான் இருக்கும். இது சாப்பிட்றதெல்லாம் இந்த கீழே தெரியுதா, இதை வச்சு தான் வந்து இதை சாப்பிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ் இருக்குது. ஸ்டார் ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் பொம்மை வச்ச மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் இந்த ஸ்டிங்ரே இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு இந்த இடத்துல. இது அப்புறமேட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற சுறா மீன் அதுதான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து லாப்ஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து பார்த்துருக்கேன். அதாவது இறால் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் லாப்ஸ்டர் அப்படின்றதுனால இதோட சைஸும் பெருசு. அதே சமயம் இதுக்கு இருக்கிற அந்த மீசை இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து ரொம்ப பெருசு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துச்சு பார்க்கும்போது. இதெல்லாம் வந்து கடலில் மட்டும்தாங்க பார்க்க முடியும், ஆனால் இங்கே வந்து நேரில் பார்க்க முடியுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருக்கேன். அது என்ன பிஸ்கட் ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே வந்து சின்னதாக வந்து பாதாம் வச்ச மாதிரி பிஸ்கட்டில் கலரும் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுறா மீன் பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வந்து துபாய் அந்த மாதிரி பெரிய கண்ட்ரிலலாம் ஒரு இது வச்சுருப்பாங்க, அக்வாரியம் அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இங்கே VGP மெரைன் கிங்டம்லேயே வந்து பெஸ்ட் பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அடியில் அந்த தண்ணிக்கு அடியில் சுறாங்கெல்லாம் மேலே நீந்தும் போது நம்ம வந்து நடந்து போய் அதை வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீடியோ பிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் வந்து பண்ணலாம். அண்ட் இந்த சுறாங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சுறாங்கள் தான், பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து பிரமிப்பாகவும் ஒரு வியப்பாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த தண்ணி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த கடற்கரையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் போட்டிருக்காங்க. கடற்கரையில் பாறைகள் இருக்கும், இல்லைனா வந்து கப்பல் வந்து ஒடிஞ்சு விழுந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து இதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதுங்களுக்கும் வந்து ஒரு லைவ்லேயே ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து செயற்கையாக இல்லாமல் ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இது இருக்கும். டு பி ஃப்ராங்க் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். இந்த துபாயில் அப்புறமேட்டு சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடத்துல வந்து அண்டர் வாட்டர் சீ வியூ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோலையும் யூடியூப்லையும் டிவிலையும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் சென்னையில் முதலாக VGPயில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆசமாக இருக்குது. அதாவது குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கே அவ்வளோ மனசுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பிடல நாங்கள், இருந்தாலும் அந்த பசி எங்களுக்கு தெரியல. என் ஒய்ஃப் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க.
ப்ரெஷர் ரூம் இதாக ஒருத்தான் இது ஆமாம் ஓகே பசியே மறக்கடிச்சு அந்தளவு சந்தோஷமாக இருக்கும் இங்கே உள்ளார வந்துட்டு. இங்கே உள்ளார ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிப்போட ஒரு ரெப்ளிகா வச்சுருக்காங்க. அந்தளவு ஒரு அழகாக வந்து என்ன கொஞ்சம் ஃபிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைன், ரொம்ப பச்சைன்னு இல்லாமல் டீசெண்ட் அமௌண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. ஷார்க் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். சின்ன ஷார்க் தானா ஃப்யூச்சர் வந்து இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். பட் இப்போது இங்கே இருக்கிற இந்த சென்னையோட ஒரு இதுக்கு எல்லா இடத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டு. என்ட்ரி ஃபீ 500 நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் வந்து பார்க்கலாம், அந்தளவு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான் இது. அப்போ உள்ள போகிற ஒருத்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, ஸ்னோ கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வேலை செய்யறவங்கள தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக சூட்லாம் போட்டுட்டு உள்ளே போனார். என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அடுத்து இந்த பக்கம் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70mm ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு கர்வியாக இருக்கும், ஒரு கர்வ் டிவி வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இதை வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போன மீனெல்லாம் கொண்டு வந்து இந்த உயிரோடு இருக்கிற மீன்களுக்கு வந்து சாப்பாடாக போடுறாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற மீன்களுக்கு போடுற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கை இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் தான் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி கிளிப்பில் காமிச்சேன்னா அதுக்கு வந்து அடியிலேருந்து வந்து ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ மற்ற மீன்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஃபுட்டை போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த சுறாங்களுக்கெல்லாம் வந்து மீன் போடுறதுக்காக இவர் வந்து போகிறாரு. இங்கே வந்து மீன் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் எப்படி வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மண் வந்து செதறி போன மண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு பண்ணுறாங்க. எனக்கா ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், அஃப்கோர்ஸ் சென்னையில் வந்து ஒரு எவ்வளோ சம்மராக இருந்தாலும் உள்ளார வந்து ஏசிக்கு வரணும், அதே சமயம் வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கொடுக்குற 500 ரூபா வந்து 100% ஒர்த். கிட்ட கூட்டம் தான் இப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே மக்களே, பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போகிறேன், வாங்க போகலாம். அண்ட் இந்த அக்வாரியமில் உங்களுக்கு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இங்கே கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் இந்த இடத்த விட்டு நான் வெளியே போன அடுத்த செகண்டு உள்ளார இருந்த அந்த வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ஹீட் வெளியே.